ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாவர உலகம் டாபிக் முடிஞ்சு அந்த லெசன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து சயின்ஸில் 7th லெசன் காந்தவியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். காந்தத்தை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த லெசன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. காந்தம் அதோட பண்புகள் என்னென்ன காந்தங்கள் இருக்குது, இதெல்லாம் இந்த லெசனில் ஃபுல்லாகவே பார்த்தலாம். நம்மளுக்கு காந்தம் தெரிஞ்சது இந்த தண்டவாளத்துலலாம் கிடக்கும் இல்லையா, சின்ன பிள்ளையிலலாம் பார்த்துருப்போம். அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த இதை நம்ம ரெண்டு கையில் வச்சு ஒட்டினோம்னா அது ஒட்டும். அதாவது கம்பு மாதிரி இழுத்து இது பண்ணும். ஒரு பக்கம் இழுக்கும். அதான் நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சேர்க்கும், இன்னொரு பக்கம் விளக்கும். அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம் இல்லையா. பேசிக்காக தெரிஞ்சது காந்தத்தை பற்றி இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் நம்மளுக்கு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த காந்தம் 2 காந்தம் இருக்குது. காந்தத்தோட வகையில் 2 இருக்குது. என்னென்னா, இயற்கையாகவும் காந்தம் இருக்குது, அதாவது செயற்கைனா மனிதன் தயாரிக்கிற காந்தமும் இருக்குது அப்படின்னு இந்த ரசனில் பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியும். இயற்கையாக கிடைக்கிற காந்தத்தை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும். இதில் செயற்கையான காந்தம், அதாவது மனிதர்கள் இந்த டெக்னாலஜிலலாம் அதை யூஸ் பண்ணி தயாரிக்கிற காந்தத்தை பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செயற்கையாகவும் மனிதர்கள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுதான் செயற்கை காந்தம். மனிதர் டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கிற காந்தம் தான் செயற்கை காந்தம். இப்போ காந்தத்தோட பண்புகள் பார்த்துடலாம். காந்தத்தோட வகைகள் மட்டும் சும்மா பேசிக் மட்டும் பார்ப்போம். மித்தது ஃபுல்லாகவே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காந்தத்தோட பண்புகளை விவரிக்கும் இயற்பியல் என்ன அப்படின்னா காந்தவியல். காந்தத்தோட பண்புகளை விவரிக்கிறது இயற்பியல் என்ன அப்படின்னா காந்தவியல். இந்த காந்தத்தை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மெக்னீசியா என்று அழைக்கப்படும் ஆசியா மைனர். இவங்க தான் இந்த காந்தத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்னீசியா என்று அழைக்கப்படும் ஆசியா மைனர். அந்த மனிதர்களோட பேர் ஆசியா மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த காந்தத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை இந்த காந்தத்தை திசைக்காட்டியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த காந்தம் திசைக்காட்டியாகவும் பயன்பட்டு இருக்குது. அந்த காலத்தில் திசைக்காட்டியாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா சீனர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னு கிமு வருஷத்தில் பொது ஆண்டுக்கும் முன்னாடி இந்த சீனர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த காந்தத்தை திசைக்காட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டையுமே நல்லா நோட் பண்ணியிருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு காந்தத்தை உருவாக்கியிருக்காங்க, அப்போ எதுக்கு யூஸ் ஆகுது, திசைக்காட்டியாகவும் யூஸ் ஆகுது, அதை யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ காந்தத்தோட வகைகள். இந்த காந்தத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னா 2. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2. இயற்கை காந்தம் 1, செயற்கை காந்தம் 1. மொத்தம் 2 இருக்குது. இது இயற்கை காந்தத்தோட பண்புகள் என்னன்னு பார்த்தலாம். இந்த இயற்கை காந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையான காந்தமாக இருக்கும். மாறாததுக்கு இந்த செயற்கை காந்தம் நிலையானதாக இருக்காது. இந்த இயற்கை காந்தம் என்ன அப்படின்னா அதோட பண்பை எப்பயுமே இழக்காது. காந்தத்தை அதோட திறனை எப்பயுமே இழக்காது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா பூமியின் மணல் படிவுகளை. வேறு என்ன இயற்கை காந்தங்களில் இருக்குது அப்படின்னா இயற்கை இரும்பு இருக்கு இல்லையா, அதனால மேக்னடைட், இரும்பு தாதுவான மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு காந்தம் இருக்குது. அடுத்து பைரோடைட் அப்படிங்கிற ஒரு காந்தம் இருக்குது. ஃபெர்ரைட், கூலும்பைட், இந்த மாதிரி இயற்கை காந்தங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி டைப்லலாம் இயற்கை காந்தங்கள் நேம் அடுத்து செயற்கை காந்தத்தோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். செயற்கை காந்தம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மனிதர்களில் தயாரிக்கிறது, டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஆய்வகம் மற்றும் தொழிற்சாலைகளில் தயாரிக்கிறதா இந்த செயற்கை காந்தங்கள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இயற்கை காந்தத்தை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானது.
இந்த செயற்கை காந்தம் வந்து இயற்கை காந்தத்தை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து என்னென்ன வகைகளில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து சட்ட காந்தம், யூ வடிவ காந்தம், குதிரை லாட வடிவ காந்தம், உருளை வடிவ காந்தம், மட்டு வடிவ காந்தம், மலை வடிவ காந்தம், மின்காந்தம் இப்படிங்கிற டைப்லலாம் வந்து இந்த செயற்கை காந்தத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த காந்தம் வந்து தயாரிக்க எதை பயன்படுத்தி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா வந்து இரும்பு. காந்தம்னாலே வந்து இரும்பு தான். இரும்பு, நிக்கல், கோபால்ட்டு, எஃகு போன்ற பொருளை பயன்படுத்தி தான் வந்து இந்த செயற்கை வடிவ காந்தத்தை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து அன்றாட இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே வந்து அதிகமாகவே யூஸ் ஆகுது. அன்றாட வாழ்வு வந்து பெருமளவு வந்து இந்த செயற்கை காந்தங்கள் தான் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. அடுத்து வந்து காந்தத்தோட பண்புகள். காந்தத்தோட பண்புகள் வந்து எப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். இதுக்கு வந்து 3 பண்புகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா வந்து கவரும் பண்பு, விளக்கும் பண்பு, திசை காட்டும் பண்பு இப்படின்னு வந்து காந்தத்தோட பண்புகள் வந்து 3 இருக்குது. இந்த 3